வணக்கம் மக்களே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மேட்ச் பத்தி ப்ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சைட் லைக் கம்பேக் கொடுத்து கொண்டிருக்கும் கேகேஆர் அண்ட் ஆல்சோ இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்டா லைக் வூண்டட் டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க தொடர்ந்து லைக் ஃபர்ஸ்ட் செம்மையா ஆடி இருந்தாங்க, அப்புறம் போக போக அப்படியே தோத்துன்னு வந்துனே இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இது ஒரு குரூஷியல் மேட்ச். ஏன்னா கன்ஃபார்மா சொல்லிடலாம் இந்த மேட்ச் யார் தோக்குறாங்களோ லைக் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னு. ஸோ இந்த மேட்சோட லைக் இன்சைட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா அண்ட் ஆல்சோ நம்மளோட கேம் சேஞ்சர்ஸ் இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ ரித்து, இந்த மேட்ச் இனிஷியல் தாட்ஸ் நடக்கிறது அருண்ஜேரி ஸ்டேடியம்ல, சொன்ன நினைக்கிறேன் இந்த மேட்ச் பத்தி. நீங்க நீங்க ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க ஒரு சம மொமெண்டம்ல வந்து 3 வின்ஸ்ல இருந்து வராங்க கொல்கத்தா. அதே மாதிரி வந்து இவங்க வந்து பேக் டு பேக் லாசஸ்ல இருந்து வராங்க டெல்லி. ஆனா வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி எந்த மாதிரி டீம் எனக்கு டெல்லி அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் தான் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல் கிரிக்கெட் வச்சு அவங்க குவாலிஃபை ஆக முடியாது. ஆனா வந்து கொல்கத்தாவுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. எப்படின்னா இப்ப மீதி 5 மேட்சும் அவங்க ஜெயிக்கணும். ஆனா அந்த 5 மேட்ச் ஆடி இது எல்லாமே வந்து அவுட் சைட் சான்ஸ் தான். மேத்தமெட்டிக்கலி தான் சொல்லலாம், ப்ராக்டிக்கலா இது இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது. நம்ம போன மேட்ச் வந்துட்டு லைக் டிசிசிஎஸ்க்கு ஆடும்போது நம்ம சொல்லிட்டோம் ஒரு வகையான அது வர்ச்சுவல் நாக் அவுட்ன்ட்டு. ஸோ அதுலயே வந்துட்டு அவங்க அந்த மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் லைக் மூவ் ஆன் பண்ணும்போது டிசியோட லைக் எப்படி அவங்க இந்த மேட்ச் வந்துட்டு லைக் லைக் தே வில் ப்ரொசீட் வித் திஸ் மேட்ச் அப்படின்னு கேட்கறேன். இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து வூண்டட் லைன் அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஹோம் என்னன்னா 264 அடிச்சாங்க பஞ்சாபோட ஹோம்ல, தோத்தாங்க. இப்ப வந்து ஆர்சிபியோட திருப்பி ஹோம்ல 75 ஆள் விட்டு தோத்தாங்க. இப்ப திருப்பி சிஎஸ்கேவோட 150 அடிச்சு தோத்தாங்கன்னும் போது அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, என்னடா இது என்ன பண்ணாலும் இதுவாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். டெஸ்பரேட்டா ஒரு வின்னுக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நாளைக்கு அவங்க இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு கேம்ல. ஓகே. ஸோ நம்ம இனிஷியல் தாட்ஸ் இந்த மேட்ச் பத்தி பேசியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் பத்தி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா நடக்கிறது அருண்ஜேரி ஸ்டேடியம்ல சொன்ன மாதிரி. ஸோ ஆக்சுவலா போன மேட்ச் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்துச்சு பிச்சு லைக் கம்பேர்ட் டு அதர் மேட்சஸ். ஸோ ஆக்சுவலா அவங்க பிச் ஆக்சுவலா வந்துட்டு எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து கொல்கத்தா கூட ஆட போறாங்க. திருப்பியும் சொல்றேன், அதே மாதிரி ஸ்பின் பிச்சு கொடுத்தாங்க. அங்கேயே வந்து வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன். வருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வந்துட்டாரு. சுனில் எப்பவுமே வந்து ஃபார்ம்ல தான் இருப்பாரு. அவரு வந்து கிளாஸ் பிளே சொல்லி பேசி ப்ரோஜெக்ட்மே இல்லைன்ற போது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு பேட்டிங் விக்கெட்டை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு பேட்டிங் விக்கெட்டை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 40 ரவுண்டு தான். ஸோ நாளைக்கு கன்ஃபார்மா வந்து ஒரு 215 அடிச்சா வின்னிங் ஸ்கோரா இருக்கும். ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 205 இருக்கும். பிளஸ் 10 அடிச்சா கன்ஃபார்ம் வின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டிபெண்ட் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேடியம்ல நடந்த மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து 160 155 அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 264 அங்கதான் வச்சாங்க. 264 சேஸும் போட்டாங்க. சோ அதுதான். சோ அந்த மாதிரி இருக்கறனால 4 மேட்ச் நடந்திருக்கு. 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின், 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் போது ஈக்குவலி ஷேர் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பிட்ச் வருது. இங்க வந்துட்டு அவங்க கணிக்கவே முடியல ஆக்சுவலா பிட்ச் எப்படின்ட்டு. ஆக்சுவலா போன மேட்ச் பண்ண அந்த டாஸ்ல பண்ண தப்ப அக்ஷர் பட்டேல் இந்த மேட்ச் பண்ணக்கூடாது. டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் லைக் சேஸ் பண்ணிடலாம். ஏன்னா பிட்ச் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு யார் ஜெயிச்சாலுமே லைக் சேஸ் பண்ணுவாங்க தான் இந்த மேட்ச் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஸோ பிளேயிங் லெவன் சைட் போவோம். ஸோ பிளேயிங் லெவன் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம டிசி பக்கமே ஆரம்பிப்போம். ஏன்னா டிசி தான் வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த மேட்ச் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. ஸோ உனக்கு ஏதாவது ஐடியா வருதா லைக் டிசி ஏதாச்சும் பிளேயிங் லெவன் சேஞ்ச் பண்ணணும்ட்டு? கண்டிப்பா வந்து டேவிட் மில்லரை உள்ள கொண்டு வந்தே ஆகணும். பதுமினி சங்கா வந்து ஓகே. நான் போன மேட்ச் இந்த சிஎஸ்கே மேட்ச் ரிவ்யூல பேசும்போதே சொன்னேன் உங்களுக்கு, டேவிட் மில்லருக்கு வந்து உள்ள ஸ்டார்டிங் பண்ணியே ஆகணும். பதுமினி சங்காவுக்கு பதிலாக மேபி அவங்க ஒரு அபிஷேக் பொருளையோ இல்ல ஒரு பிருத்திவிஷா நீங்க சொல்ற ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இல்லைன்னா அபிஷேக் பொருள் இருக்காரு, அவரை கொண்டு வரலாம். இல்ல அந்த சஹில் பராக்கும் ஒருத்தர் ஆட வச்சாங்க, ஒரு மேட்ச் டிரா பண்ணாங்க, அவரையாச்சும் ஆட வைக்கலான்ற மாதிரி 2 பேர் ஏதாச்சும் ஒருத்தர் ஆட வச்சே ஆகணும். டேவிட் மில்லர் கன்ஃபார்ம் வந்தே ஆகணுங்க உங்களுக்கு. டேவிட் மில்லர் ஆடினாதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஏன்னா வந்து அந்த த்ரெட்டை கிரியேட் பண்ற பிளேயர் டேவிட் மில்லர் வந்து. பதுமினி சங்கா வந்து பேசி வந்து போஜனம் கிடையாது, நல்ல பிளேயர் தான், கிளாஸ் பிளேயர் தான். ஆனா த்ரெட் உங்களுக்கு தருவாரா, மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ல கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டேவிட் மில்லர் கன்ஃபார்ம் கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓகே. அண்ட் ஆல்சோ நீ அபிஷேக் போற பேர் சொல்லியிருந்தல.
ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நான் லைக் லைக் நியூஸா நான் கேள்விப்பட்ட என்ன விஷயம்னா, ஆக்சுவலா டெல்லி கேபிட்டல்ஸோட லைக் இது இருக்குல்ல ஓனர்ஷிப். ஸோ ஆக்சுவலா அவங்க வந்து ஸ்பிளிட் ஓனர்ஷிப்ன்ற மாதிரி லைக் இது தெரியும், பண்றாங்களாம். தெரியும். ம். ஸோ தெரியுமே. ஸோ அதனால தான் அபிஷேக் பொரல்ன்றவர் வந்துட்டு லைக் அந்த ஃபர்ஸ்ட் இருந்த ஓனர்ஸ்க்கு வந்துட்டு அவர் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்தாரு. ஆக்சுவலா ஒரு முக்கியமான பிளேயரா திகழ்ந்தாரு. பட் இப்போ இருக்கிற ஓனர்ஸ் வந்துட்டு அவர் லைக் அவர் அபிஷேக் பொரல் மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த ஒரு பக்காவான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் ஓப்பனிங் ஆட வைக்கிறது இல்ல. ஏன்னா நீ பாத்தீங்கன்னா 10 நிமிஷங்கா கம்பேர் பண்ணும்போது அபிஷேக் பொரல் வந்து நல்ல பிளேயர் தான். அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபாரினரோட ஸ்லாட் அவங்க வேஸ்ட் பண்றாங்க. ஸோ டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிக் கன்னை வந்து உள்ள வச்சு ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணும்போது அப்போவே தெரியுது அவங்க அந்த அந்த ஓனர்ஷிப்லதான் இந்த சேஞ்ச் நடக்குதுன்ற மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு அந்த அபிஷேக் பொருள் வந்துட்டு நம்பல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா டேவிட் மில்லர் எப்படியோ ஸ்லாட் பண்ணி தான் ஆகணும். நீங்க 10 நிமிஷம் காவ் எடுப்பீங்களோ இல்ல லிங்கின் இங்கிடி எடுக்கிறீங்கன்னா ஓகே. இங்கேடியா டிராப் பண்ணா காம்போ பேலன்ஸ் ரொம்ப உடஞ்சிரும். உங்களுக்கு இப்ப நல்லா ம், போலிங் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. அது ம், நல்லா இது காரணமே இந்த ஸ்டார்க் அண்ட் இங்கேடி தான். அவங்களே எடுத்தாங்கன்னா அவங்க ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பவர் ம். பிளேயரையும் சரி, டெத்லயும் சரி. அந்த தப்பு பண்ணக்கூடாது. அதான் ஏன்னா இப்போ அபிஷேக் போற மேல நம்பிக்கை இல்ல. அப்போ கன்ஃபார்மா வந்து நிசங்கா தூக்க மாட்டாங்கன்னும் போது லைக் மில்லர் ஸ்லாட் இன் பண்ணி ஆகணும்னா அவங்க லைக் நிங்கிடியை மட்டும் தான் எடுத்தாகணும். ஸோ அதுவும் பண்ண மாட்டாங்க தான். அதான் முகேஷ் லைக் மேபி முகேஷ் குமார் கொண்டு வரலாம். பட் ஆனா அந்த சேஞ்ச்லாம் அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நம்ம பிளேயிங் லெவலில் வந்துட்டு எந்த லைக் என்ன சேஞ்ச் சொல்லியிருக்கு ஆக்சுவலா கடைசியா? அதான் டேவிட் மில்லர் கன்ஃபார்ம் உள்ள வரணும் 10 ம். நிமிஷத்துக்காக பதிலா. ஓகே. அதே மாதிரி வந்து முகேஷ் குமார் அவங்க ஆடணும். முகேஷ் குமார் ஓகே. இன்னைக்கு போன மேட்ச் சமீர் ரிஸ்வி இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டாரு உங்களுக்கு. ஆ. ஆ. சமீர் ரிஸ்விக்கு பதிலா நீங்க வந்து முகேஷ் குமார் ஆடணும். அப்படி ம். வந்து உங்களுக்கு வந்து பால் வந்து சீமிங் கண்டிஷன் இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா ரியாக்ட் ஆகுதுன்னா விப்ராஸ் நீங்க ஆடுவோம்னு சொன்னாங்க. விப்ராஸ் நீங்க மேட்ச் ஆடுங்க. அது ஏதாச்சும் அந்த 2 சேஞ்ச் அவங்க கன்ஃபார்ம் அவங்க பண்ணியே ஆகணும். ஓகே. அப்போ பேட்டிங் வந்துட்டு யாரு கருண் நாயர் பிளான் ஓப்பனிங்? கருணாய் அதான் சொல்லிட்டேனே, டேவிட் ஓப்பனிங். மில்லர் உள்ள வந்துருவாரு ம். உங்களுக்கு. ம். இம்பாக்ட் நிசங்கா பிளேயரா வந்து பதிலா. சமீர் ரிஸ்வி அதான் இம்பாக்ட் பிளேயரா சமீர் ரிஸ்வி கொண்டு வந்தாங்கல்ல. ஓகே. அவர் வந்து அதுக்கு பதிலா வந்து ஒரு முகேஷ் குமார் அபிப்ராஜ் சிங் மாறணும். அதான் சொல்லிட்டேனே ஓப்பனிங் வந்து உங்களுக்கு சாயில் பராக் இல்ல அபிஷேக் பொருள் மண்டே ஆகணும். கருணா இருந்த லெவன்ல இருக்கக்கூடாது. ஓகே. முடிஞ்சு ஸோ போச்சு அப்போ கருணா. அவர் ஸோ வந்துட்டு திருப்பி ம். விளையாடிட்டு கிரிக்கெட் கிவ் மீ செகண்ட் சான்ஸ், கிவ் மீ தேர்ட் சான்ஸ் போட்டு தான் இருக்காரு தவிர நிறைய சான்ஸ கொடுத்தாச்சு. ஓகே. கேட்ச்லயும் விடுறாரு. கரெக்ட் தான். சான்ஸ் யூட்டிலைஸும் பண்ண மாட்டாரு. ம். ஸோ ஆக்சுவலா கருண் நாயரும் வந்துட்டு லைக் பிளேயிங் லெவல்ல இருந்துட்டு லைக் நீங்கிட்டே மேபி அபிஷேக் பொருள் அவர லைக் அவர் அந்த நியூ பிளேயர் கொண்டு வரலாம். ஸோ ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கேகேஆர் சைடு போவோம். கேகேஆர் லைக் பேக் டு பேக் 3 விக்டரிஸோட லைக் இந்த மேட்ச் வராங்க. ஸோ அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்குவாட்ல? ஒரு சேஞ்சும் இல்லையா? ஒரு ஓகே. சேஞ்சும் இல்ல. பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபின்னால வந்து ம். போன மேட்ச் திருப்பி வந்து பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு வேர்ல்ட் டாப் பவுலரை வந்து 29 ரன் ஒரு ஓவர் அடிச்சாரு. ம். ஓகேவா? அவரை டிராப் பண்ணுவோம். அவங்க டிராப் பண்ணி மாத்தி மாத்தி ஆனதுன்னா அந்த ஒரு பிளேயர் தான். சைஃப் அட்டி ஃபினாலஜி மாத்தி மாத்தி ஆடினாங்க. உங்களுக்கு ஃபினாலஜி வந்து போன மேட்ச் திருப்பி ஒரு பிட்ச் பர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவர் டிராப் பண்ண மாட்டாங்க. ம். அவங்க அதே லெவனோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஆல்சோ மனிஷ் பாண்டே பத்தி என்ன சொல்ற? அவர் போன மேட்ச் மனிஷ் வந்துட்டு பாண்டே போன மேட்ச் மனிஷ் அவர் பாண்டே ஆடல. ஆடுவாங்க. ஆ பட் ஆளுனாலும் ரமன்தீப் சிங் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு ஆக்சுவலா. பவுலிங்கே போடுறது இல்லைன்ற போது மனிஷ் பாண்டியாவில இருந்து எப்படி சொல்றது, ஒரு ஃப்ளோட்டராவும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நல்ல பிளேயர் ஆக்சுவலா அவரு. சோ அவர வந்துட்டு இப்பதான் அவங்க அவருக்கு வந்து ரியலைஸ் அவருக்கு வந்து பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அவருக்கு. ம். சோ அந்த கடைசி ஃபேஸஸ் ஆஃப் ஐபிஎல்ல வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு லைக் என்னென்னமோ லைக் நல்லா பண்றாங்கன்னு தோணுது. அவங்க லைக் பவுலிங் சென்ஸா இருக்கட்டும், லைக் பிளேயிங் லெவனா இருக்கட்டும். சோ ஆக்சுவலா நல்லா பண்றாங்க. சோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் லைக் எப்படி பண்றாங்கன்ட்டு. சோ ஆக்சுவலா நம்ம பிளேயிங் லெவன் பத்தி பேசியாச்சு. சோ ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்துடலாம். சோ இட்ஸ் கோயிங் டு பி பிரெடிக்ஷன். சாரி கேம் சேஞ்சர்ஸ் கேம் பிரெடிக்ஷன். சேஞ்சர் ஆ சோ நம்ம கேம் சேஞ்சரா யார் இருப்பான்னு நினைக்கிற கேகேஆர் சைடுல? கேம் சேஞ்சரா கேகேஆர் சைடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நாளைக்கு வந்து அந்த ஃபின் ஆனதை தான் எடுக்கலான்னு இருக்கேன். ஒரு பொட்டி கிரவுண்டு போன மேட்ச் ஒரு ப்ராமிஸ் காமிச்சாரு திருப்பி. ஸோ வந்து அவர் மட்டும் அந்த ஸ்டார்க்கை இவர் டேக் டவுன் பண்ணோம்னா இவர் தான் டேக் டவுன் பண்ணி ஆகணும். அதனால வந்து நான் ஃபின் ஆனந்த் எடுக்கிறேன். பவுலிங்ல வந்து நான் வருண் சக்கரவர்த்தி தான் திருப்பி பிக் பண்றேன். வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த எப்படி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபார்மை கண்டுபிடிச்சா ஸ்டேஜ்ல க்ரோ ஆயிருக்காரு. போன மேட்ச் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ரன்னு கொடுத்தாலும் சூப்பரா போட்டு கம்பேக் பண்ணாங்க. அதனால மேட்ச் ஜெயிச்சாங்க. ஸோ வந்து நான் கேகேஆர்ல இருந்து வருண் சக்கரவர்த்தியும் ஃபின்னாலையும் எடுக்கிறேன். ம். ஸோ ஆக்சுவலா நீ சொன்ன மாரி மிச்சல் ஸ்டார்க்கைல தான் வந்துட்டு ஃபின்னாலன் லைக் 2 வாட்டி டிஸ்மிஸ் ஆயிருக்காரு. ஸோ ஃபின்னாலன் வில் பி
லைக் கீ ஆக்சுவலா. அண்ட் ஆல்சோ டிசில வந்துட்டு ஐ ஃபீல் இந்த மேட்ச் லைக் மிச்சர் ஸ்டார்க் என்னமோ கம்பேக் கொடுப்பாருன்னு தோணுது. ஸோ நானும் அதான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலா லைக் நான் வந்துட்டு டிசி சைட்ல வந்துட்டு நான் மிச்சர் ஸ்டார்க் எடுக்கிறேன் ஆக்சுவலா பவுலிங்ல. அண்ட் ஆல்சோ பேட்டிங்ல வந்துட்டு எனக்கு டக்குன்னு இப்போதைக்கு யார் ஜெய்பா லைக் நல்லா ஆடுவான்னு தோணுதுன்னா ஐ ஃபீல் கேஎல் ராகுல் இந்த மேட்ச் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடுவாருன்னு தோணுது. ஏன்னா அவர் என்னதான் வந்துட்டு போன மேட்ச் அவுட் ஆனாலுமே அவர் ஆரஞ்சு கேப்ல இருக்காரு, ஆரஞ்சு கேப் லீடர் போர்ட்ல இருக்காரு. அண்ட் ஆல்சோ அருண்ஜேரி ஸ்டேடியம்னா அவர் வந்து அந்த டிசி கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. அந்த லாஸ்ட் மேட்ச் அந்த 150 இருக்கட்டும். ஸோ ஐ ஃபீல் லைக் கேஎல் ராகுல் வில் இந்த மேட்ச் நல்லா ஆடுவாரு அப்படின்னு. ஸோ ஐ எம் கோயிங் வித் கேஎல் ராகுல். அண்ட் ஆல்சோ உனக்கு ஆக்சுவலா நான் கேகேஆர் கிட்டேயும் ஆக்சுவலா நான் ஒருத்தர் பிக் பண்றேன். ஸோ ஐ எம் கோயிங் வித் சுனில் நரேன். ஸோ அருண்ஜேட்லி ஸ்டேடியம் என்னதான் பொட்டியா இருந்தாலுமே சுனில் நரேன் அடிக்க பார்த்தா கண்டிப்பா விக்கெட் விழும். ஸோ ஐ ஃபீல் சுனில் நரேன் ஆல்சோ வில் பி a கேம் சேஞ்சர் ஆஃப் திஸ் மேட்ச். ஸோ உனக்கு யாராச்சும் டிசில யாராச்சும் தோணுதா? டிசில நான் அதான் சொல்றேனே, நான் கன்ஃபார்ம் வந்து நாளைக்கு நிதிஷ் ராணாவை பிக் பண்றேன். ஓகே. அவர் வந்து ஆக்சுவலா பியூட்டிஃபுல் பேர் ஆஃப் ஸ்பின்னு, நல்லா லெஃப்ட் ஹேண்டர் வேற, ஸ்வீப் ஷாட் நல்லா ஆடுவாரு, ஸ்விட்ச் ஹிட் ஆடுவாரு. ஸோ வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து நரேனும் உங்களுக்கு வருண் சக்கரத்தையும் போடும்போது டேக் டவுன் பண்ற எபிலிட்டி அவருக்கு இருக்கு. அதுக்கு ப்ரூவும் பண்ணியிருக்காரு, ஐபிஎல் ரெக்கார்டும் வச்சிருக்காரு. அதனால அவரே பிக் பண்றேன். அதே மாதிரி பவுலிங் வந்து நான் மிஸ்டர் ஸ்டார்க்கை தான் எடுக்கிறேன். நான் என்ன நினைக்கலாம், என்னடா அங்க ஃபின்னால இருந்து எடுத்து ஸ்டார்க்கே எடுக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனா அதுதான் என்னன்னா, ஃபின்னா இந்த ஸ்டார்க்கை வந்து டேக் டவுன் பண்ணி ஒரு இது கொடுக்கணும். அந்த பிரேக் த்ரூ அந்த பிரேக் த்ரூ இல்லாம கொடுக்கணும்னா, ஒரு பிரேக் த்ரூ ஸ்டார்டிங்ல கொடுக்கணும்னா ஸ்டார்க் தான் உங்களுக்கு டெல்லி கொடுத்தாகணும். அப்பதான் வந்து அது கேம் செஞ்சரா அமையும். அதே மாதிரி ஸ்டார்க் ஓவர்டேக் பண்ணோம்னா அஜிங்கே ரஹானாலேயோ இல்ல மத்தவங்களே பண்ண முடியும், ஃபின்னால தான் பண்ணி ஆகணும். அதனாலதான் அவங்க 2 பேரையும் கேம் செஞ்சரா எடுத்துருக்கு. கரெக்ட் தான். ஸோ ஆக்சுவலா 2 சைட்லயுமே ஓகே. அண்ட் ஆல்சோ நீ நிதிஷ் ராணா பத்தி சொன்னல, ஸோ ஆக்சுவலா ஒரு ஞாபகம் வருது எனக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே கூட வந்துட்டு நிதிஷ் ராணா அவுட் ஆனார்ல. ஸோ அப்பயே வந்துட்டு சஞ்சு சாம்சன் வந்து இந்த பெயில்ஸ் தட்டி விட்டாராம். அது நீ பாத்தியா அது? ஸோ ஆக்சுவலா பார்த்தேன், நானும் பார்த்தேன். நான் ஆக்சுவலி அது பார்த்தேன். ஆனா வந்து அது என்னன்னா ஆக்சுவலி வந்து ரூல் பத்தி என்னன்னா, இப்போ வந்து கீப்பர் ஒரு பவுலர் பால் ரிலீஸ் பண்ணும்போது கீப்பரோட கிளவ் கான்டாக்ட் வந்து பைல்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணிச்சுன்னா அது வந்து அவுட் கணக்கு வந்துடும். ஓகேவா? அப்படிதான் ரூல்ஸ். இப்போ ஸ்டம்பிங் ரூல்ஸ் அதுதானே. பால் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணா அவுட் கணக்கு வந்துடும். இப்போ வந்து பால் 4 போகும்போது அந்த பால் ஆக்சுவலி கேட்ச் ஏர்ல இருக்கு, அப்பயே அது டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாட் அவுட் கொடுக்கணும், ஆனா அம்பையர் அதை அவுட் கொடுத்துட்டாரு. அதனால அம்பையர் டிசிஷன் தான் ஃபைனல். நம்ம பேசி எனக்கு என்ன புரியலனா, நிதிஷ் ராணா வந்துட்டு ஏன் அந்த டைம்ல அப்பீல் பண்ணல? மேபி அவர் அப்பீல் பண்ணிருந்தாருன்னா கண்டிப்பா பாத்துருப்பாங்களா, செக் பண்ணிருப்பாங்களா அத? மேபி நீங்க சொன்னது மாதிரி மேபி அப்பீல் பண்ணியிருந்தா அந்த டிசிஷன் மாற வாய்ப்பு இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனா அது அப்ப முடிஞ்சு போச்சு. யாரும் அதை பத்தி அப்புறமா எதுவும் பேசல. ஆனா இப்பதான் அது பேசும் பொருளா போயிருக்கு. ஏன்னா நானும் அந்த இது பார்க்கும்போது தெரிஞ்சது, மேபி அந்த டைம்ல அது கேம் சேஞ்சிங் மொமெண்டா கூட இருந்திருக்கலாம். மேபி நிதிஷ் ராணா இருந்திருந்தா. ஸோ யா அது வந்து நம்ம நெக்ஸ்ட் அதை பத்தி அப்புறம் பேசலாம். ஸோ ஆக்சுவலா நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லாஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ரெடிக்ஷன் டைம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம லைக் என்னென்னமோ லைக் வித்தியாசமா ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ நம்ம லைக் இந்த வாட்டி வந்துட்டு உன்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு உன்னோட போக்கிலே சொல்லிடு, லைக் யார் ஜெயிப்பான்ட்டு. இந்த ஸ்பின்னர் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம போவோம். இப்ப ஸ்பின்னர் ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா இங்க வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் இருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இருக்காங்க. ரெண்டுமே வந்து ஈவன்லி பேலன்ஸ் தான். குல்தீப் யாதவ் வந்து உங்களுக்கு இப்ப கடைசி 2 மேட்சா விக்கெட் எடுக்கிறாங்க. குல்தீப் யாதவ் தான். அக்ஷர் பட்டேல் டீசென்டா போட்டு தான் இருக்காரு. பவுலிங் பேட்டிங் தான் சுத்தமா ஃபார்ம் இல்ல. போன மேட்சும் விக்கெட் எடுத்தாரு ஆக்சுவலா. அதனால வந்து நான் அந்த இது வந்து ஈவனா இருக்கு. நீங்க ஓப்பனிங் பேட்டிங்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல் வந்து நீங்க சொல்ற ஆரஞ்ச் கேப்ல இருக்காரு. ஓப்பனிங் யாரு கூட ஆட போறான்றது தெரியல, இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. நம்பர் 3ல வந்து நிதிஷ் ராணா அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்ற போது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் வந்து ஃபின்னால வந்திருக்காரு. அஜிங்கே ரஹானே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கன்சிஸ்டன்டா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஸ்ட்ரைக் ரேட் தான் ஒரு பிரச்சனையே, கன்சிஸ்டன்டா அவர் நினைச்சிருக்காரு. அங்கிலீஷ் வச்சு கன்சிஸ்டன்டா நினைச்சிருக்காரு போது அந்த எஜிங்க பெருசா இல்ல. அந்த வந்து பவர் பிளே பவுலிங்னு பார்க்கும்போது மிச்சல் ஸ்டார்க் அண்ட் இங்கிடி அந்த எஜ்ஜி உங்களுக்கு டெல்லிக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். இங்க பார்க்கும் போதோட பவுலிங் இங்க அந்த பவர் பிளே பவுலிங் எஜ்ஜி இங்க இருக்குன்னு பாக்குறேன். அதே மாதிரி நாளைக்கு பாத்தீங்கன்னா வந்து டெல்லி ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது. அது மாதிரி 2 தொடர்ந்து ஒரு லாஸ்ட்ல இருந்து வராங்க. அதனால நாளைக்கு வந்து நான் டெல்லி கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் டெல்லிக்கு போறேன். இந்த வாட்டி எஜ் கொடுக்குறேன். 52-48 சொல்லி டெல்லிக்கு எஜ் தரேன். ஓகே. ஸோ ஆக்சுவலா உன்னோட ப்ரெடிக்ஷன் நீ டெல்லிக்கு கொடுத்துருக்கியா? ஓகே, நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஆக்சுவலா நான் வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு என்னமோ லைக் ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் இந்த கேம் டிசைட் ஆகும்னு ஃபீல் ஆகுது. ஸோ ஆக்சுவலா இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு லைக் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது வந்து லைக் டிசியில் வந்துட்டு எனக்கு என்னமோ லைக் அக்ஷர் பட்டேல் நல்லா போடுவாரு, நல்லன்னு சொல்ல.
பட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிசி கம்பேர் பண்ணும்போது கேகேஆர் ஆர் லைக் கம்மிங் ஃப்ரம் 3 கன்சிக்யூட்டிவ் வின் அண்ட் ஆல்சோ அவங்க மைண்ட் செட் லைக் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் நல்லா இருக்கும்னு தோணுது கம்பேர்ட் டு டிசி. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிசி வந்துட்டு ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க மாரல்லே வந்து எனக்கு தெரிஞ்சு வீக்காக இருக்கும் இந்த மேட்ச் முடிஞ்ச வரைக்கும், லைக் போன மேட்ச் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஐ ஃபீல் கேகேஆர் வில் வின் திஸ் மேட்ச். ஸோ அண்ட் ஐம் கோயிங் வித் லைக் 51-49 தான். ஸோ ஆக்சுவலாக இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரெண்டு டீமே வந்துட்டு அந்த லைக் ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்றது லைக் ஈக்குவலான ஒரு காம்படிஷன் தான் லைக் தே வில் ஃபைட் ஃபார். ஸோ எனக்கு என்னமோ லைக் டிசி லைக் கேகேஆர் வில் வின் திஸ் மேட்ச். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம எல்லாமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உன்னோட க்ளோசிங் தாட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அந்த மேட்ச்ல? அதான் நீங்க வந்து பியூட்டிஃபுல்லா நெயில் பண்ணீங்க. 2 இன்டென்ஸா இருக்கும் மேட்ச்னு சொல்லிட்டு. நீங்க வந்து நான் வந்து டிசி எட்ஜ் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து கேகேஆர் கொடுத்துருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து நாளைக்கு மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பாங்க 2 பேட்டிங் லைனப் எனக்கு தெரிஞ்சு. ஆனா வந்து கிரவுண்ட் சின்னதா இருந்தாலும் மேபி விக்கெட் ஸ்லோவா இருந்துச்சுன்னா குல்தீப் யாதவா இருக்கட்டும், வருண் சகோதரியா இருக்கட்டும், சுனில் இருக்கட்டும், அக்ஷர் பட்டேல் இனிமேல் டாப் கிளாரிட்டி ஸ்பின்னர்ஸ்னால நாளைக்கு ஸ்பின்னர்ஸ் யார் நல்லா போறாங்களோ அந்த டீம் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த மேட்சோட லைக் ஃபினிஷ் லைக் எண்டுக்கு வந்துடலாம் இந்த வீடியோக்கு. அண்ட் ஆல்சோ லைக் எனக்கு தெரிஞ்சு நம்ம முக்கால்வாசி எல்லாம் பேசியாச்சு. அண்ட் ஆல்சோ நாளைக்கு நம்ம வியூவர்ஸ் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வின் கேம். ஸோ ஆக்சுவலாக ரெண்டு டீமே வந்துட்டு தே வில் கிவ் தேர் பெஸ்ட். அண்ட் ஆல்சோ அவங்க ஜெயிச்சே ஆகணும். ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ லைக் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஆல்சோ மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம். அண்ட் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அஜய், ரித்து. பாய்.